சாகல ரத்நாயக்க உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி பணிக்குழாமின் பிரதானியாக செயற்பட்டிருந்தவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய காலப்பகுதியில் அதிரத்தில் முன்னாள் அமைச்சராகவும் செயற்பட்டவர். இவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிக்குழாம் பிரதானியாக கடமையாற்றிய சாகல ரத்நாயக்கவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் 6 மணித்தியாலர்களுக்கும் அதிகமான காலம் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. சட்டவிரோதமாக சொத்துக்களை ஈட்டியதாக கிடைத்த முறைப்பாடுகள் தொடர்பில் இடம்பெற்று வரும் விசாரணைகளுக்காக அவர் நேற்று முற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக இருந்தார் என்பது இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்கது. இதே நேரத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்த ஒரு கருத்து குறித்து அவதானத்தினை செலுத்தலாம். பிரதமருடைய கருத்தில் பிரதானமாக இவ்வாறொரு செய்தி வெளியாகிறது. எமது அரசில் எவராவது ஊழல் செய்தாலும் தக்க தண்டனை பிரதமர் என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. பிரதமர் ஹரணி அமரசூரிய ஊழல் புரிவர்களுக்கு எதிரான கருத்து நிலைப்பாட்டை கொண்டிருக்கிற நிலையிலேயே இவ்வாறான ஒரு கருத்தினை அவர் கூறியிருக்கிறார். ஊழல் மோசடிகளுடன் தொடர்பட்டால் ஆளும் தரப்புக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது அவருடைய உறுதிமொழியாக இருக்கிறது. நாட்டில் ஊழல் மோசடிகளை இல்லாமல் செய்ய அரசாங்கம் உண்மையாகவே முயற்சிக்கின்றதே தவிர இந்த நடவடிக்கைகளின் மூலம் ஆளுமையை உயர்த்திக் கொள்வதற்காக அல்ல. எமது அரசாங்கத்தில் யாராவது ஊழல் மோசடியின் தொடர்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்ற உறுதிமொழியினை பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமரால் இது பற்றிய தகவல்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கடந்த காலத்தில் இடம்பெற்ற வெள்ளைப்பூண்டு மோசடி, சீனி மோசடி மற்றும் தேங்காய் எண்ணெய் மோசடி தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த போதும் இதுவரை அது தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை. அதே நேரம் அரசாங்கம் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்வது போன்று இந்த அரசாங்கத்தில் இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பில் உண்மையாக விசாரணை மேற்கொள்ளுமா என்கிற ஒரு கேள்வினை சமிந்த விஜயஸ்ரீ எழுப்பியிருந்தார். குறிப்பாக கடந்த காலத்தில் இடம்பெற்ற வெள்ளைப்பூண்டு மோசடிக்கு சமமாக இந்த அரசாங்கத்தில் உப்பு மோசடி இடம்பெற்றுள்ளது. அதேபோன்று சீனி மோசடிக்கு சமமாக கொள்கலன் விடுவித்த மோசடி இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த மோசடிகள் தொடர்பிலும் அரசாங்கம் முறையான விசாரணை மேற்கொள்ளுமா என்ற கேள்வினை சமிந்த விஜயஸ்ரீ இவ்வாறு எழுப்பியிருக்கிறார். இதற்கு பிரதமர் பதிலளிக்கின்ற போது எமது அரசாங்கம் ஊழல் மோசடிகள் தொடர்பில் உண்மையாகவே விசாரணைகளை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. அவ்வாறு இல்லாமல் இதன் மூலம் அரசாங்கத்துக்கு கௌரவத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக மேற்கொள்வதில்லை. அவ்வாறு நாங்கள் செயற்படுவதாக தெரிவிப்பதை முற்றாக நிராகரிக்கிறோம். அதே நேரம் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதோடு எமது அரசாங்க காலத்தில் அவ்வாறு மோசடிகள் இடம்பெற்றால் அவை தொடர்பாகவும் விசாரணை மேற்கொள்வோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாட்டுக்குள் ஊழல் எதிர்ப்பு கலாச்சாரம் ஒன்றை ஏற்படுத்தும் உண்மையான முயற்சியை தற்போது மேற்கொள்கிறோம். இந்த முயற்சியிலும் பிழையான நடவடிக்கையில் இடம்பெறுமாக இருந்தால் அவர்களுக்கு எதிராகவும் செயற்பட்டு அந்த திருடர்களையும் கண்டுபிடிப்போம். அதில் எந்த சந்தேகத்தையும் வைத்துக் கொள்ள தேவையில்லை என்பதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இவ்வாறு கூறியிருக்கிறார்.